ஹாய் வணக்கம் கைஸ், இது உங்க டாப் தமிழ் சேனல். நான் உங்க டாப் செஞ்சு இந்த வீடியோ நம்ம எதை பத்தி வீடியோ பார்க்க போறோம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அக்னி சிறைகள் அதோட கண்டினியூவேஷன். போன வீடியோவில் நம்ம எதுல இருந்து விட்டோமோ அதுல இருந்து கண்டினியூ பண்ணி போறேன். ஸோ போன வீடியோ பார்க்கல, நான் போய் பார்த்துட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு முழுமையா புரியும். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். மற்றவர்களை அறிந்தவன் பண்டிதன், தன்னை அறிந்தவன் தான் உண்மையான கல்விமான். விவேகம் தராத கல்வி பயனற்றது. நான் MITயில் படித்துக் கொண்டிருந்த போது என் சிந்தனையை செம்மைப்படுத்தி முருகூட்டிய பெருமை 3 ஆசிரியர்களை சாரும். இவர்கள் எனக்கு வழங்கியவைதான் எனது பிந்தைய பணித்திட்டங்களுக்கு அடித்தளம். பேராசிரியர் ஸ்பாண்டர், பேராசிரியர் KAV பண்டலை, பேராசிரியர் நரசிங்க ராவ் என்ற மும்மூர்த்திகள் அவர்கள். ஒவ்வொருடமும் ஒரு அபாரமான தனித்தன்மை பளிச்சிடும். ஆளுமை சக்தி உண்டு. இருந்தாலும் இந்த மூவரிடமும் ஒரு பொதுவான தன்மையும் உண்டு. அறிவு கூர்மையும் சளைக்காத செயல் வேகமும் கொண்ட இவர்கள் மாணவர்களின் அறிவு பசிக்கு தீனி போடுவதில் கெட்டிக்காரர்கள். காற்றின் வேகம், செயல்திறன், விளைவுகள் பற்றிய காற்று இயக்கிய அறிவியல் ஏரோடைனமிக்ஸை எனக்கு பேராசிரியர் ஸ்பாண்டர் கற்றுத்தந்தார். ஆஸ்திரிய நாட்டை சேர்ந்த அவர் விமான தொழில்நுட்பம் பற்றிய நடைமுறை அனுபவத்தில் கரை கண்டவர். 2ஆம் உலக யுத்தத்தின் போது நாஜிகளிடம் இவர் சிக்கிக் கொண்டார். கொடுமையான பிணை கைதி முகாமில், கான்சென்ட்ரேஷன் கேம்ப், இவரை சிறை வைத்திருந்தார்கள். எனவே இயல்பாக இவருக்கு ஜெர்மனியர்கள் மீது கடுமையான வெறுப்பு. எங்களுடைய விமான கல்வித்துறைக்கு தலைவராக இருந்தவரோ ஜெர்மனியை சேர்ந்த பேராசிரியர் வால்டர் ரெபர்டின். அப்போது MITயின் இயக்குநராக இருந்தவர் டாக்டர் கர்ட் டேங்க், தலை சிறந்த விமான பொறியாளர் இவர். 2ஆம் உலக போரின் மிக சக்தி வாய்ந்த ஒற்றை இருக்கை போர் விமானமான ஜெர்மன் ஃபோக் உல்ஃப் FW-190 என்பதை வடிவமைத்தவர் இவர். பின்னர் டாக்டர் கர்டாங் பெங்களூரில் உள்ள இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் HAL நிறுவனத்தில் சேர்ந்தவர். HF-24 மாருத் என்ற இந்தியாவின் முதல் ஜெட் போர் விமானத்தை வடிவமைத்தவரும் இவரே. ஆத்திரம் ஊட்டும் சூழ்நிலையில் கண்டு கொள்ளாமல் தமது தனித்தன்மையை காப்பாற்றிக் கொண்டவர் பேராசிரியர் ஸ்பாண்டர். தொழில் நெறிகளில் வழுவாமல் இருந்தார். எப்பொழுதுமே அவரிடம் அமைதி தவழும், ஆற்றல் பொங்கும், சுய கட்டுப்பாட்டில் அவர் வல்லவர். நவீன தொழில்நுட்பங்களை எல்லாம் விரல் நுழியில் வைத்திருப்பார். மாணவர்களும் அது போல இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார். விமான தொழில்நுட்ப பிரிவில் சேருவதற்கு முன்பு அவரிடம் ஆலோசனை கேட்டேன். எதிர்கால வாய்ப்புகள் பற்றி யாரும் கவலைப்படவே கூடாது, மாறாக வலுவான அடித்தளம் அமைப்பது, அது பற்றிய ஆர்வம், தேர்வு செய்துள்ள துறையில் தீவிரமாக நாட்டத்தை வளர்த்து கொள்வது என்பதுதான் மிகவும் முக்கியம் என்று என்னிடம் சொன்னார். கல்வி வாய்ப்புகளிலோ தொழில்துறை அடிப்படை கூட்டமைப்புகளிலோ இந்தியர்கள் ஒன்றும் சளைத்தவர்கள் அல்ல. ஆனால் தேவையான துறைகளை எப்படி பாகுபடுத்தி தேர்வு செய்வது, அந்த அடிப்படையில் ஒன்றை தேர்வு செய்வது என்பதில் அவர்கள் கோட்டை விட்டு விடுவதுதான் பிரச்சனை என்று பேராசிரியர் ஸ்பாண்டர் சொல்வதுண்டு. எதற்காக விமான பொறியியல், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஏன் படிக்க கூடாது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தால் என்ன என்றெல்லாம் யோசிப்பதில்லை. விசேஷ பயிற்சி பெற்று அதில் நிபுணர் ஆவதற்காக ஒரு பிரிவை தேர்ந்தெடுக்கும் போது தங்களுடைய உள்ளார்ந்த உணர்வுகளுக்கும் லட்சியங்களுக்கும் அது சரிப்பட்டு வருமா என்பதைத்தான் முக்கியமாக கவனித்து ஒவ்வொருவரும் முடிவு செய்ய வேண்டும். இதை நான் நடைமுறை அனுபவம் பெறாத அனைத்து பொறியியல் மாணவர்களுக்கும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். விமான கட்டமைப்பு வடிவமைப்பதையும் ஹேரோ ஸ்ட்ரக்சர் டிசைன் அதன் பகுப்பாய்வையும் பேராசிரியர் KAV பண்டலை எனக்கு கற்பித்தார். உற்சாகம் பொங்கும் தோழமையான ஆர்வ துடிப்பான ஆசிரியர் அவர். ஒவ்வொரு வருடமும் போதனை திட்டத்தில் புது புது அணுகுமுறைகளை அறிமுகப்படுத்துவார். கட்டமைப்பு பொறியியல் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டியவர் அவர்தான். அவரிடம் கற்றுக்கொண்ட மாணவர்கள் இன்றை கூட மேதா விலாச நேர்மையிலும் அறிவாற்றலிலும் அவர் உயர்ந்தவர் என்பதை ஒப்புக்கொள்வார்கள். அடாவடித்தனத்தின் சாயலை கூட அவரிடம் காண முடியாது. வகுப்பறையில் அவர் பாடம் நடத்தும் போது சில கட்டங்களில் அவரோடு முரண்பட்டு பேச மாணவர்கள் தயங்கவே மாட்டார்கள். பேராசிரியர் நரசிங்க ராவ் ஒரு கணித வல்லுநர். அவர் பாட ரீதியிலான காற்றியக்க அறிவியலை, தியோரட்டிக்கல் ஏரோடைனமிக்ஸ் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். திரவ இயக்கிய அறிவியல், ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் பற்றி அவர் பாடம் நடத்தும் பாங்கு இன்னமும் என் நினைவில் நிற்கிறது. அவருடைய வகுப்புக்கு சென்ற பிறகுதான் இயற்பியலின் கணித அடிப்படையிலான மாறுபாடுகளை நான் ஆர்வத்துடன் படிக்க ஆரம்பித்தேன். ஒரு மருத்துவர் போல ரண சிகிச்சை கத்தியை எடுத்துக்கொண்டு விமான வடிவமைப்பு ஆய்வு கூடத்திற்கு நான் வருவதாக விமர்சிப்பார்கள். ஒருவேளை பேராசிரியர் ராவை போல நான் இருந்திருக்காவிட்டால் காற்றியக்கம் பற்றிய சமன்பாடுகளுக்கு ஆதரவுகளை தேடி அலையும் தாகம் எனக்கு ஏற்பட்டிருக்காது. விமான வடிவமைப்பு அறிவியல் என்பது ஒரு வசீகரமான பாடம். சுதந்திரத்திற்கான முழுமையே இதற்குள் அடங்கியுள்ளது.
விடுதலை, தப்பித்தல், நுகர்தல், இயக்கம், சறுக்குதல், ஓட்டம், இந்த ஒவ்வொன்றுக்கும் இடையே உள்ள பெரும் வேறுபாடுகள் தான் இந்த அறிவியலின் ரகசியங்கள். என்னுடைய ஆசிரியர்கள் இந்த உண்மைகளை எனக்கு விளங்க வைத்தார்கள். அவர்களின் இடைவிடாத போதனை எனக்கு இதை பற்றி ஒரு பிரமிப்பை உண்டாக்கியது. அவர்களின் புத்தி கூர்மை, தெளிவான சிந்தனை, நேர்த்தியில் நாட்டம் இவையெல்லாம் ஆழமான கல்வி வேட்கையை கிளறிவிட்டது. சுருக்கும் தன்மையை உள்ள பொருளுக்குள் ஏற்படும் இயக்கம், அதிர்வுகளும் அதிர்வலைகளும் உருவாகும் விதம், செயற்கையாக வேகத்தை அதிகரிக்கும் போது ஏற்படும் பிரிவுகள், அதிர்வுகள் நிறுத்தம், அதிர்வினால் உருவாகும் பின்தள்ளும் உந்துவிசை போன்ற பல நுட்பங்களை எல்லாம் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் பொங்கியது. இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் மனதில் ஒன்று திரண்டன. விமானங்களில் பல்வேறு கட்டமைப்பு தொடர்பான அம்சங்களில் அதிகமான அர்த்தங்கள் பொதிந்திருப்பதாக தோன்ற ஆரம்பித்தன. வெவ்வேறு துறைகளில் நிபுணர்களான 3 ஆசிரியர்களுக்கும் எனக்கு முழுமையான விஷய ஞானத்தை வழங்கினார்கள். 3வது 4வது வருடம் MITயில் எனக்குள் புது வடிவம் உருவான முக்கியமான காலகட்டம். என் வாழ்க்கையின் பிற்பகுதியில் பெரும் தாக்கத்தை உருவாக்குவதற்கு அடித்தளமிட்டதும் இதே காலகட்டம் தான். புதிய அரசியல் சூழ்நிலையில் தொழில்துறையில் வெகுவேகமாக முன்னேற்றம் ஏற்பட்டது. எனது கடவுள் நம்பிக்கை அறிவியல் அடிப்படையிலான சிந்தனைக்கு சரிப்பட்டு வருமா என்பதை நான் பரீட்சித்து பார்க்க வேண்டிய கட்டம் வந்தது. மெய்ஞானமும் விஞ்ஞானமும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டதல்ல என்பது பொதுவான கருத்து. அறிவியல் பூர்வமான அணுகுமுறை மட்டுமே ஞானம் பெறுவதற்கான ஒரே அணுகுமுறை என்பதை ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்தாக இருந்தது. அப்படியானால் கண்ணால் பார்க்க முடியும் விஷயங்களை மட்டும்தான் இறுதியான உண்மை. ஆன்மீகம் என்பது அப்படி இல்லையோ என்ற ஆச்சரியம் எழுந்தது. வாழ்க்கை நெறிமுறை என்பது வேறு ஒன்றோடு தொடர்பு படுத்தி பார்க்கப்படும் விஷயம்தானே. ஞானம் பெறுவதும் உண்மையை அடைவதும் சிந்திப்பதன் மூலம் மட்டும் தான் சாத்தியப்படுமா? இந்த கேள்விகள் எல்லாம் என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி என்னை ஆன்மீக தேடலையும் அறிவியல் நம்பிக்கைகளையும் கேள்விக்குறி ஆக்கின. நான் இறை நம்பிக்கை உணர்வுகளுடன் வளர்க்கப்பட்டவன். பொருள் சார்ந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட ஆன்மீக வாழ்க்கையில்தான் உண்மை அடங்கியிருக்கிறது என்ற போதனையில் வளர்ந்தவன் நான். உள்ளார்ந்த அனுபவத்தின் மூலமே அந்த ஞானத்தை பெற முடியும் என்ற நம்பிக்கை கொண்டவன் நான். ஓகே கைஸ், இதோட பார்த்தீங்கன்னா இன்னைக்கான டாபிக் முடிஞ்சது. இப்போ நம்ம பார்க்க போகிற செக்மெண்டோட பேரு ஹைலைட்ஸ் ஆஃப் த செஷன். இன்னைக்கு ஹைலைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3 MITல இருக்க 3 ப்ரொஃபஸரை பற்றி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பான்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா KAV பண்டலை, அதுக்கப்புறம் பேராசிரியர் நரசிங்கராவ் போன்ற 3 ஆசிரியர்கள் பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் இருந்தது. அது மட்டும் இல்லாம ஆன்மீகத்துக்கும் அறிவியலுக்கும் இந்த சம்பந்தம் இருக்கா அப்படின்னு அந்த தேடலை வந்து அப்துல் கலாம் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. வர வீடியோல அதோட கண்டினியூஷன் வந்து பார்ப்போம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்றேங்க. அத்துடன் சந்திக்கலாம். பாய் கைஸ்.